தர்மமும் நியாயமும் தான் ஜெயிக்கும், ஆனால் கொஞ்சம் தாமதமாக ஜெயிக்கும் என்று ஒரு மேடையில் சொல்லியிருந்தார் விஜய். சும்மா விஜய் என்று இனி சொல்லக்கூடாது, ஏனென்றால் இப்போது அவர் முதலமைச்சர் விஜய். அன்று விஜய் அதை சொல்லும்போது சன் நெட்வொர்க் குழுமத்தினுடைய தலைவர் கலாநிதி மாறனும் பார்வையாளர் வரிசையில் உட்கார்ந்திருந்தார். அதே சன் நெட்வொர்க் விஜயின் அரசியல் பிரவேசத்தின் பின்னர் திமுக குழுமத்தின் சேனலாக விஜய் மீது தொடுத்த தாக்குதலுக்கெல்லாம் இன்று ஒத்தடமாக விஜயின் வெற்றி அமைந்திருக்கிறது. அன்று விஜய் பேசியது போலவேதான் இன்று அத்தனையும் நடந்திருக்கிறது. நல்லவர்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான் என்று வசனம் பேசிய சூப்பர் ஸ்டார் இதோ வருகிறேன், ஆண்டவன் சொன்னால் வருகிறேன் என்று ஊடகங்களுக்கு தீனி போட்ட சூப்பர் ஸ்டார் கடைசி வரை அரசியலுக்கு வரவே இல்லை. ஆனால் விஜய் தைரியமாக வந்தார். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு நடிகனால் வெற்றி பெற முடியாது என்று சொல்லப்பட்ட கதைகளுக்கு சமாதி அடித்தார். அவரின் பயணப்பாதை பூப்பாதையாகவும் இருக்கவில்லை. கரூரில் நடந்த 41 பேர் மரணம் அவருக்கு எதிராக எதிர்ப்பு அலைகளை தோற்றுவித்தது. கடைசி படத்தை வெளியிட முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் தொடர்ந்தன. கடைசியில் அந்த திரைப்படம் ஒரு சில விஷயமைகள் பார்த்த வேலையால் இணையதளங்களில் வெளியானது என்று சொல்லப்பட்டது. இப்படி ஒன்றா இரண்டா 1000 சோதனைகள், இணையவெளி எங்கும் தற்குறிகள் என்று சேறு பூசல்கள், மத்திய அரசினுடைய சிபிஐ விசாரணைகள், மாநில அரசின் நெருக்குவாரங்கள் என்று 1000 பிரச்சனைகள் ஒரு மலைப்பாம்பு போல கழுத்தை சுற்றி நின்றன. போதா குறைக்கு தருணம் பார்த்து மனைவி சங்கீதாவினுடைய விவாகரத்து நோட்டீஸும் வந்து சேர்ந்திருந்தது. சினிமா படப்பிடிப்புகளையும் இலகுவில் ரத்து செய்யாத விஜய் தேர்தல் கூட்டங்களை ரத்து செய்ய தொடங்கினார். அவருடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு தீயாக இயங்கியது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விஜய் இருக்கிறான், அது எனக்கு போதும் என்று அவர் பேசியதுதான் சினிமாவை மிஞ்சிய வசனம். இது அவருடைய சொந்த பஞ்ச் வசனமாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு அது உணர்வு பூர்வமாக இருந்தது. பல மில்லியன் பேரை போய் சேர்ந்தது. பெரும் பெரும் ஊடகங்களோ தமிழக செய்தி சேனல்களில் அரசியல் வகுப்பெடுக்கும் பண்டித சிகாமணிகளோ விஜயை கண்டுகொள்ளவே இல்லை. இப்படி ஒரு நிலைமையில் ஆனந்த விகடன் விஜய் 44% வாக்குகளை எடுப்பார் என்று கருத்து கணிப்பு வெளியிட்டு அசத்தியது. உண்மையில் அந்த கருத்து கணிப்பு தான் விஜய்க்கான பிரம்மாண்ட அங்கீகாரம். அதனைத் தொடர்ந்து இந்தியா டுடேயும் எக்ஸிஸ்மையும் விஜய் தான் முன்னிலை வகிப்பார் என்று கூறியிருந்தனர். விஜயாவது வெல்வதாவது, விஜய் ஒரு சீட்டை வென்று காட்டட்டும் என்றார் நடிகர் சரத்குமார். விஜய்க்கு அவருடைய தொழில் தளம் கூட பக்கபலமாக இருக்கவில்லை அந்த நேரம். இந்த நிலையில்தான் விஜயின் வெற்றி சாத்தியமானது. மொத்தம் 234 தொகுதிகளில் 34.9 வாக்கு சதவீதத்துடன் 108ஐ வென்றது விஜயின் தமிழக வெற்றி கழகம். எம்ஜிஆர் கூட தன்னுடைய முதலாவது தேர்தலில் 33% வாக்குகளை தான் பெற்றார். எம்ஜிஆருக்கு பிறகு நாடாள முடியாது என்ற ஆரூடத்தை பொய்யாக்கிய விஜய் அவரை விஞ்சி நிற்கிறார். விஜய் வென்றதுடன் 20 வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்திருந்த காங்கிரஸ் ஓடி வந்து ஒட்டிக்கொண்டது. மொத்த பலம் 113 ஆனது. ஆளுநரை சந்தித்து முறையே ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் விஜய். ஆளுநரோ ஆட்சி அமைக்க தேவையான 118ஐ காட்டு என்று கராராக இருந்தார். 3 தடவைகள் விஜய் ஆளுநரை போய் சந்தித்த போதிலும் எந்த பலனும் ஏற்படவில்லை. 1,75,00,000 மக்களின் பேரபிமானம் இருந்த போதிலும் ஆட்சி அமைக்க வழியின்றி விஜய் தெருவில் நின்றார். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடான் என்ற பழமொழியை உண்மையாக்குவது போல இருந்தது ஆளுநரினுடைய கூத்துக்கள். விஜய் காங்கிரஸை சேர்த்ததால் மத்திய அரசு அதன் கைப்பாவை ஆளுநர் மூலம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் அராஜகம் ஒன்றை செய்து வருவதாக கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. பெரும்பான்மை பலத்தை சட்டசபையில் தான் காட்ட வேண்டுமே ஒழிய ஆளுநர் மாளிகையில் அல்ல என்று சட்ட நுணுக்கம் தெரிந்தவர்கள் எல்லாம் கொதித்து போனார்கள். ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றும் பதிவானது. நாடெங்கும் கலவரம் ஏற்படக்கூடும் என்றும் பாதுகாப்பை பலப்படுத்துமாறும் உளவுத்துறை பதறியது. விஜய் தனியே ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்க வேண்டும். ஆனால் அனுபவ குறைவான விஜய் தேவையில்லாமல் காங்கிரஸையும் சேர்த்து கணக்கு காட்டியதால் தான் இந்த வினை. இதற்குத்தான் அரசியலில் அனுபவம் என்ற ஒன்று தேவை என்று நக்கல் அடித்தார்கள் பாரம்பரிய கட்சிகளின் தொண்டர்கள். விஜய் ஒரு கட்டத்தில் கடுப்படைந்தார். 108 பேரும் ராஜினாமா செய்துவிட்டு மக்களிடம் போவோம் என்றார். இந்த நிலையில் ரணிலும் ராஜபக்சேக்களும் கூட்டு சேர்ந்தது போல ஒரு விபரீதம் தமிழ்நாட்டிலும் நடக்க பார்த்தது. அதிமுகவும் திமுகவும் கூட்டு சேர பார்த்தன. இதை திமுகவுடன் கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் உறுதிப்படுத்தியது. பிரபல ஊடகவியலாளரும் எழுத்தாளருமான சமசும் இது பற்றி தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் எழுதியிருந்தார். இதனால் மேலும் நிலைமை சிக்கலானது. விஜய்க்கு எந்த வழியிலேனும் 118ஐ காட்ட வேண்டிய நிலை உருவானது. கண்ணசைவில் இதையும் செய்ய காத்திருக்கும் தொண்டர் படையுடன் கூப்பிட்டவுடன் அனைத்துமே காலடிக்கு வந்து விழும் நிலைமையில் இருந்த விஜய் ஒவ்வொரு கட்சி வாசலாக ஏறி இறங்கினார். விஜய் இப்படியே போனால் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பார். இதனால் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் மதவாத சக்தியான பாஜக பின்கதவால் வந்து புகுந்துவிடும்.
தமிழகத்துக்கு இது நல்லதல்ல என்றவாறு இடதுசாரிகளும் கம்யூனிஸ்டுகளும் விஜய்க்கு ஆதரவளிக்க ஒரு கட்டத்தில் முன்வந்தார்கள். ஆக நீண்ட நெடிய போராட்டத்தின் பின்னர் தான் இந்த வெற்றி விஜய்க்கு சாத்தியமாகி இருக்கிறது. கூட்டணி கட்சி ஆட்சி என்பது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி, எப்போதும் தலைக்கு மேலே கத்தி தொங்கிக் கொண்டிருக்கும். எந்த நேரத்தில் கவிழ்ப்பார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. இத்தனை தடைகளை தாண்டிய விஜய் முன்னால் இருக்கும் பிரதான சவால் தான் இது. விஜய் அத்தனையும் ஊதி தள்ளிவிட்டால் ஆட்சி அடுத்த 5 வருடங்களுக்கு நிரந்தரமாகிவிடும். 16 வருடங்களுக்கு முன்பு தன்னுடைய தந்தை S.A. சந்திரசேகருடன் டெல்லி போய் காங்கிரசின் நாடாளுமன்ற வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்து தன்னுடைய மக்கள் நலத்திட்டங்களை பற்றி ராகுல் காந்தியுடன் பேசிவிட்டு வந்திருந்தார் விஜய். இது பற்றி விஜய் நடத்திய ஊடக சந்திப்பு இன்னமும் யூடியூபில் இருக்கிறது. அதில் தன்னுடைய அரசியல் பிரவேசம் பற்றியெல்லாம் விஜய் வாய் திறக்கவே இல்லை. இன்று ராகுல் காந்தி விஜயின் பதவியேற்பு விழாவுக்கு சென்னைக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறார். காலம் எவ்வளவு விசித்திரமானது என்று பாருங்கள். விஜய்க்கு என்ன நடக்கும்? விஜய் சாதிப்பாரா? விஜயின் தன்னம்பிக்கை சாகசங்கள் ஆட்சியிலும் எதிரொலிக்குமா? பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் பேசுவோம்.